அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி என்ன வீடியோங்கிறது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து மேரேஜ் விலாக், அதுவும் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக புரியும். இன்றைக்கான விலாகை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் வந்து ஓரளவுக்கு கிடச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து லைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் நம்ம வீடியோ வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகும். நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் மெஹந்தி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையில் ரொம்பவே சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு. ஏன்னா மேரேஜ் வேலை நிறைய இருக்குது, நம்ம மேரேஜ் அன்னைக்கு தூங்கிட்டும் இருக்க முடியாது இல்லையா. ஸோ சீக்கிரமாக எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வடை சம்சா தான் வாங்கி எல்லாருமே சாப்பிட்டோம். இது எல்லாமே எங்கள் வீட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மச்சான் வீட்டுக்கு போகிறோம். மச்சான் வீட்டுக்கு போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு போக வேண்டியது தான். இப்போ நான் ரைஹானா மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ மச்சான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து என்னதான் முன்னாடியே எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக பதட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து மச்சான் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்து என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அங்கே போகணும், இங்கே போகணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணுன்ட்டு எல்லாம் மாற்றி பேசிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தோம். அதனால் நான் வீடியோலாம் எதுவுமே எடுக்கல. அங்கே இருந்துட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் பொருள்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவளுக்கு நேரமே இல்லை சுத்தமாக. கல்யாண வேலையை அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தா. அதனால் ட்ரெஸ்ஸை வந்து நான் மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து தான் ட்ரெஸ் பண்ணஹா. ஜஸ்ட்டு நிக்காஹுக்கு முன்னாடி தான் வந்து ட்ரெஸ்ஸே பண்ணஹா. பைக்கோட கீயை காணும்னு சொல்லி பதட்டமாக தேடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா கிடச்சிருச்சு. இதுதான் கல்யாண மாலை. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மாலை, பொண்ணுக்கு தேவையான பூவு எல்லாமே கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. அதை எடுத்து வச்சாச்சு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஹேங் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலை விட்டுட்டு நிக்காஹ் ஸ்டார்ட் ஆகிடும். பொண்ணுக்கு கூரை புடவை கொடுக்கணும் இல்லையா, தாலி கட்டு புடவை, அதுதான் எடுத்துகிட்டு போகிறோம் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ தாலி கட்டு புடவையை பிரித்து அந்த முந்தானியை மட்டும் எடுத்து பொண்ணு தலையில் மாமியார் தான் போட்டு விடுறாங்க. சொல்லி அப்படியே தலையில் அப்படியே வச்சு அப்படியே பிடிச்சிங்கம்மா. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பாலும் பழமும். இதை வந்து ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு நிக்காஹ் ஓதும்போது கொடுப்பாஹா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து பொண்ணுக்கு கொடுப்பாஹா. இந்த பாலும் பழமும் பொண்ணு வீட்டு சைடில் தான் எடுத்துகிட்டு வருவாஹா. இதை வந்து காவியப்பால் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நிக்காஹ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. நிக்காஹில் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் பேரிச்சம்பழமும், அடுத்து பொண்ணுக்கு வந்து மஹர் கொடுக்கணும் இல்லையா, அந்த நகையை வந்து என்னோட தம்பிகிட்ட நாங்கள் வந்து கொடுத்து விட்டோம். மேலே மாடியில் தான் நிக்காஹ் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே கீழே தான் இருந்தோம். அதாவது பொண்ணு மாப்பிள்ளை வைக்கிறதுக்கான ரூமு, சாப்பாடு நடக்கிறதுக்கான இடம் எல்லாமே வந்து கீழே தான் இருக்கும். நிக்காஹ் வந்து மேலே நடக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே கொடுத்து விட்டு நாங்கள் கீழே இருந்து நிக்காஹ் வாசிப்பாக இல்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பேசிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பண்டாரி வந்து நல்லா சுட சுட கமண்டு மனத்தோட பிரியாணி ரெடி பண்ணிட்டாரு. அதை அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம், யாரும் இல்லாத டைமாக பார்த்து வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், அதை ஒரே ஒரு பாத்திரத்தை தான் நான் சொன்னேன் ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் பண்டாரி பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் ஓப்பன் பண்ணி நீ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தா. பிரியாணி தாளிச்சா, அப்புறம் ஆனியன் பச்சடி, பேரிச்சம்பழ பச்சடி, சிக்கன் 65 எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு சாப்பாடெல்லாம். ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான், முன்னாடி வீடியோ விட இப்போ போடுற எல்லா வீடியோலையும் இஹங்கிற அந்த வார்த்தை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு கூட இஹ அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா.
எனக்கு புரியவே இல்ல. அப்படி பேசுறதுனால என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. எனக்கு நேச்சுரலா அப்படிதான் பேச வரும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்காக தான் நான் வந்து அந்த வார்த்தை அதாவது அஹன்னு சொல்லாம நான் பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்க ஊர்ல எப்படி பேசுவாங்களோ அதே போல தான் வீடியோலயும் பேசிட்டு இருக்கிறாங்க. நானுமே இனிமே எல்லா வீடியோலயும் இப்படி தான் பேச போறேன். அதாவது அப்படிங்கிற மாதிரி தான் பேச போறேன். ஏன்னா நேச்சுரலா நான் அப்படி தான் பேசுவேன். ஓகே. இப்போ வந்து நிக்காஹ் முடிஞ்சிருச்சு. நிக்காஹுக்கு வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா? எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஒரு கவரில் ஜூஸு அப்புறம் வந்து பிஸ்கெட் பாக்கெட் போட்டு கொடுத்தோம். அது வந்து ஒரு 2, 3 பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஒன்று ஒன்றா ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போனா. லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருந்தோம். அதையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ நிக்காஹ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே வந்து நாங்கள் மஹர் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதுவும் அதுக்கப்புறம் அந்த பால் பழத்தையும் அங்கே நிக்காஹ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பொண்ணுக்கு கொடுப்பாங்க. பொண்ணுக்கு வந்து அந்த பால் பழம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மஹர் வந்து மாமியா வந்து பொண்ணோட கையில் கொடுத்தா. பொண்ணு வந்து சம்மதம்னு சொல்லிட்டு வாங்கிட்டா. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைன்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா? பொண்ணுட்டையும் மாப்பிள்ளைட்டும் அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சூப்பராக வீடியோ எடுத்துடணும், அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும்னு சொல்லி கற்பனையெல்லாம் ரொம்ப பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல. எப்படி எடுக்க முடியும்? நம்ம வந்து கல்யாணத்தையும் கவனிச்சிக்கணும், அதே நேரத்தில் நம்ம வீடியோவும் எடுக்கணும்னா எப்படி முடியும்? ஒரே ஆளால் அது முடியாது இல்லையா? கண்டிப்பாக வேறு யார்கிட்டையாச்சும் வீடியோ எடுக்க சொல்லலான்னு பார்த்தா, எனக்கு அந்தளவுக்கு வீடியோ கரெக்டாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஆளும் இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ எடுத்துகிட்டு விட்டுட்டேன். இந்த மேரேஜில் நம்ம ரைஹானாவுக்கு ஃப்ரெண்டு வேற கிடச்சிட்டா. அது வந்து ரிலேட்டிவ் பொண்ணு தான். ஸோ இப்போ வந்து மாப்பிள்ளை நிக்காஹ் முடிஞ்சதுக்கப்புறமா மாடியிலேருந்து கீழே இறங்கி அவர் ஃப்ரெண்டோடு வந்துட்டார். இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் மணவரையில் தான் உட்கார வைக்கணும். அடுத்து வந்து தாலி கட்டணும் இல்லையா? அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் மச்சானுக்கு ஒரே பையன்தான். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபாரின்லேருந்து மாப்பிள்ளை வந்திருந்தார். இந்த மேரேஜ் விலாக் வந்து நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் தான் போட்டேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க, யாருக்கு மேரேஜ்? இப்போ தான் ஹாஜா உமராக்கு போயிருக்குன்னு சொன்னீங்க, சடனாக மேரேஜ் விலாக் போடுறீங்க, ஹாஜாக்கா ரியாஸ்க்கு மேரேஜ்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன், என் ஹஸ்பண்டோட அண்ணனோட பையனுக்கு, அதாவது எங்கள் மச்சான் பையனுக்கு தான் கல்யாணம். நிக்காஹ் முடிஞ்ச கையோட ஸ்ட்ரெயிட்டாக மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்து மணவரையில் உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொண்ணு அழைச்சிட்டு வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன, தாலி தான் கட்டணும். தாலி கட்டுறதுக்கு 2 வீடும் சேர்ந்து எல்லாருமே ஒன்றா இருக்க மாட்டு செக் பண்ணிவிட்டு, பொண்ணு வீட்டு சைடும் எல்லாரும் இருக்கணும், மாப்பிள்ளை வீட்டு சைடும் எல்லாரும் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தாலி கட்டுற அந்த செயினை வந்து எல்லார்ட்டையும் காட்டி, இந்த மாதிரி மாப்பிள்ளை தாலி கட்ட போகிறாரு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லணும். அதை வந்து மாப்பிள்ளையோட அம்மா தான் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்தாச்சான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கையில கொடுத்து அதை நாங்க வந்து கட்ட சொல்லியாச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட மேரேஜ் டைம்ல எல்லாம் வயசுல கொஞ்சம் பெரியவங்க தான் நிக்காஹ் ஓதும் போது பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேருக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் மணவரையில் உட்கார வச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சு மாப்பிள்ளை கையில் ஏதோ ஒரு செயினை கொடுத்து இதை வந்து பொண்ணு கழுத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தாலி கட்டுன்ட்டு. நாங்கள் வந்து இப்போ என்ன ஐடியா பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் யாரோ ஒருத்தவங்க வந்து போடணும், ஸ்ட்ரெயிட்டாக மாப்பிள்ளையே அந்த செயினை கழுத்தில் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொண்ணுக்கு வந்து செயின் தான் செஞ்சு வச்சுருந்தோம். அதை வந்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து நீயே போட்டிருப்பா அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே போல் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இது 2 வீட்டு சம்மதத்தோட இதை நாங்கள் வந்து முன்னாடியே பேசியாச்சு. மாப்பிள்ளையே வந்து தாலி கட்ட சொல்லிடலாம் டைரெக்டாக அப்படின்னு சொல்லி பேசி மாப்பிள்ளையே வந்து பொண்ணுக்கு தாலி கட்டிட்டாரு. அடுத்து என்ன, கல்யாண விருந்து தான். எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 வீட்டுக்கும் ஒரே இடத்துல தான் சாப்பாடு. அதாவது நாங்கள் தான் பொண்ணு வீட்டுக்கும் சாப்பாடு கொடுத்தோம். ஸோ எல்லாரும் கலந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. நம்ம ஒருத்தவங்களை போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. வந்தவங்களை நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். என்னால் முடிஞ்ச வரைக்கும், அதாவது நம்ம ஒரே ஆளாக இருந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக கவனித்து அனுப்புனேன் அப்படிங்கிற மன திருப்தி இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு மச்சான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா ஆலாத்தி எடுத்தோம். வாசலில் நிற்க வச்சு ஆலாத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு வீடியோக்காரங்களை வர சொல்லி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கேம்லாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, கேக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அரிசி அளக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்லாம் வந்து விளையாண்டோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மாப்பிள்ளையோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் மாப்பிள்ளையோட ஃபேஸ் வந்து காட்டலையே அப்படின்னு நினைப்பீங்க. இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரியும் பாருங்கள் மாப்பிள்ளையோட ஃபேஸு.
இப்போ கேம்லாம் விளையாண்டு முடிச்சாச்சு. அடுத்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி பணம் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பணம் வச்சு கொடுக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.